Namaste children, welcome to science class. Today I am going to continue lesson number 3, force. Last class I taught force and its push and pull movement. Today I am going to continue the topic effect of forces. What are the effects the force caused? The force can change the direction, speed, then stop a moving object, then it can change the shape of the object. Okay, first one, the effect of forces. Energy is needed to apply force. The force helps us to do the following things. Force can change the direction. First one, force can change the direction, then force can change the speed, then stop a moving object, then change the shape of the object. அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னென்ன விஷயம்லாம் செய்யுது? ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டோடைய மூவிங் டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுது, அந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஸ்டாப்பாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுது, மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுது, தென் ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது. இதை நம்ம ஒவ்வொன்றையும் டீப்பாக பார்க்கலாம். The force changes direction. First one, the force changes direction. Here the picture explain the two boys playing a shuttlecock. Here in the picture, a boy hits the shuttlecock and it reaches the other boy. He hits it again with the racket to move it to the opposite direction. இப்போ இங்கே இந்த டூ பாய்ஸ் வந்து ஷட்டில் காக் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ த ஃபஸ்ட்டு பாய் இது பண்ணக்கூடிய அந்த ஷட்டில் காக் இன்னொரு பாய் கிட்ட வருது. அவன் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறதுனால திரும்ப ஃபஸ்ட்டு பாய்க்கு அந்த இது வருது. அப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த மூவிங் ஆப்ஜெக்டோடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். செகண்ட் எக்ஸாம்பிள், ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன். First one, the bicycle moves forward because force is applied on the cycle by pedaling. Second one, when we stop pedaling, the force is removed and the cycle stops and comes to a rest. Okay, நம்ம பைசைக்கிள் பார்த்துட்ருக்கோம். பைசைக்கிள் எப்படி ரைட் பண்ணுறது? நம்ம பெடலில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால பைசைக்கிள் மூவ் ஆகுது. ஓகே, நம்ம மூவிங்கில் இருந்துகிட்ருக்கோம். இப்போ சைக்கிளை ஸ்டாப் பண்ணணும். என்ன செய்வோம்? நம்ம அந்த என்னது பிரேக்கில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது சைக்கிள் ஸ்டாப் ஆகிடுது. அப்போ மூவிங் பண்ணணுன்னா பெடல் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த இதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிரேக்கில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ பெடலிங்கை ஸ்டாப் பண்ணிவிடணும். ஸ்டாப் பண்ணும்போது பெடலிங்கை ஸ்டாப் பண்ணிவிடணும். அப்போ அந்த என்ன பண்ணுது? ஃபோர்ஸஸ் சேஞ்சஸ் மோஷன். ஃபோர்ஸஸ் changes the motion. இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள், சம் அப்ளையன்சஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். இன் எவ்ரிடே லைஃப்பில் ஓப்பனிங் த டோர், தென் புல்லிங் அ ரோப் இன் டக் ஆஃப் வாரில் அந்த சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷனில் ரோப்பை புல் பண்ணுறாங்க. தென் புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல்லிருந்து வாட்டர் எடுக்கிறதுக்கு இந்த பாய் வந்து புல்லிங் மூமெண்ட்டு கொடுக்குறாங்க. அந்த ரோப்பில் புல்லிங் மூமெண்ட் கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்துட்ருக்கோம்? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். Force can change the speed of a boy which is already in motion by providing more force on it. Ram and his brother are playing in a toy car. Ram tries to move the toy car and his brother stops it from the opposite direction to slow down the toy car. இப்போ டூ பாய்ஸ் வந்து டாய் கார் வச்சு ப்ளே பண்ணும்போது ஒரு பாய் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸில் அந்த கார் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் அனதர் பாய் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் அந்த டாய் கார் வந்து என்ன ஆகிடுது? ஸ்டாப் ஆகிட்டு ஸ்லோவாகிடுது. அப்போ இதில் வந்து என்ன லேர்ன் பண்ணுறீங்க? அந்த ஸ்பீடை, ஆப்ஜெக்டோடைய ஸ்பீடையும் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ 3 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன்.
First one direction, second one speed, third one second one motion, third one speed. 3 topics பார்த்துருக்கோமா. next one fourth topic இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா force can stop a moving object. மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்பால் வந்து ஃபோர்ஸாக வரும்போது ஒரு பாய் வந்து கோல் கீப்பராக இருக்கிற பாய் வந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் அந்த பால் வந்து என்ன ஆகிடுது, அந்த கேட்ச் பண்ணும்போது பால் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டாப்ஸ் மூவிங் when we apply force in opposite direction. How you played football game? How will you stop the ball? The goalkeeper applies force and stops the ball. எப்படி கோல் கீப்பர் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க ஃபுட்பாலை? அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாலை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேயா? தென் ஃபோர்ஸ் கேன் சேஞ்சஸ் த ஷேப். இங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை நம்ம நம்மளுடைய பாமில், நம்மளுடைய ஹேண்டோடைய பாமில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது ஃபிங்கர்ஸோடைய ஃபோர்ஸ்னால், நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் அந்த பாட்டிலோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இதுதான் இங்கே வந்து பிக்சரில் வந்து அந்த பாட்டில் வந்து எப்படி வந்து ஷேப் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. தென் when an inflated balloon or a water balloon is pressed, some force is applied on both sides of the balloon, thus it changes its shape. இப்போ ஒரு வாட்டர் பலூனையோ இல்லை ஒரு பலூன் என்ன பண்ணலாம், ஒரு பலூனையோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அதோடைய ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து do you know பாருங்கள். less force is required in pulling than in pushing. அப்போ 2 மூமெண்ட், புஷ்ஷிங் புல்லிங் 2 மூமெண்ட்ஸ் இருக்குல்ல. புஷ்ஷிங் மூமெண்ட்டுக்கு நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும். புல்லிங் மூமெண்ட்டுக்கு லெஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். அப்போ புஷ் ஈஸியாக, புல் ஈஸியாக அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸி டு புல். புல் மூமெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. புஷ் மூமெண்ட்டுக்கு நிறைய ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். மேட்ச் த ஃபாலோயிங் நீங்களே செஞ்சிடுறீங்களா? இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நீங்களே செய்யுங்க. தென் we move to the next topic. Then the types of forces. There are 2 types of forces. First one contact force, second one non-contact force. What are the contact force? What is the contact force? When a force is applied by touching the object, it is called contact force. Contact force na நீங்களே டச் பண்ணி ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணிங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணி ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணிங்கன்னா அது கான்டாக்ட் ஃபோர்ஸ். என்ன சொல்லலாம்? மேட்ச் ஸ்டிக், லைட்னிங் த மேட்ச் ஸ்டிக். மேட்ச் ஸ்டிக்கை, மேட்ச் பாக்ஸ் ஸ்டிக் ரெண்டையும் என்ன பண்ணுறோம், நம்மளே கையில் எடுத்து டச் பண்ணி அதை வந்து லைட்னிங் பண்ணுறது கான்டாக்ட் ஃபோர்ஸ். இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ்லேயே இன்னும் 3 டைப்ஸ் இருக்குது. there are 3 types of the contact forces. First one muscular force, second one mechanical force, third one frictional force. What are the 3 types of contact force? Muscular force, mechanical force and frictional force. Understand children? 3 types of forces. Then the second topic, non-contact force. When a force is applied without touching an object, it is called a non-contact force. இப்போ நம்ம non-contact force பார்க்குறோம். அந்த ஆப்ஜெக்டை நம்ம டச் பண்ணாமே அதுவே அந்த ஒரு ஃபோர்ஸ்னால் ஆக்ட் ஆனிச்சுன்னா non-contact force. எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட் பார்த்துருக்கீங்கல்ல, மேக்னெட் வச்சு நீங்கள் அயன் கூட ப்ளே பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் அயன் கிட்டே போய் டச் பண்ண, அயனை நீங்கள் டச் பண்ணி எடுத்து அந்த மேக்னெட்டோடு அட்டாச் பண்ணணும்னு இல்லை, கிட்ட வைக்கும்போதே ஒரு ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் அயன் மேக்னெட் அட்டாச் ஆகிடுது. எக்ஸாம்பிள் வந்து வேக்யூம் கிளீனர் தென் மேக்னெட். வேக்யூம் கிளீனர் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய சம் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த வேஸ்டெல்லாம் அப்படியே அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கும் வேக்யூம் கிளீனர். அதெல்லாம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள்.
ஓகே சில்ட்ரன், என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் தேர் ஆர் 2 types. What are contact force? Another one non-contact force. Non-contact force இப்படி டாட் பண்ணி நான் எழுதுறேன். non-contact force. அப்போ இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இன்னும் 3 டைப்ஸாக சொல்லலாம். மஸ்குலர் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அண்டர்ஸ்டாண்டா? இதை வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸை கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் சின்னு போட்டிருக்கேன், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்சி. கான்டாக்ட் ஃபோர்ஸை மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், frictional force. Non-contact force, gravitational force, then magnetic force. Okay children, இப்போ இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறோம். மஸ்குலர் ஃபோர்ஸ், நம்ம மசில்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணால் அதான் மஸ்குலர் ஃபோர்ஸ். இங்கே எக்ஸாம்பிள் வந்து ரைடிங் அ பைசைக்கிள், த கேர்ள் மேக்கிங் த பாட், இதெல்லாமே மஸ்குலர் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் அப்ளைட் பை யூஸிங் த பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி இஸ் கால்ட் அ மஸ்குலர் ஃபோர்ஸ். நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடியை யூஸ் பண்ணி, நம்மளுடைய மசில்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதுக்கு நேம் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மெஷின்ஸை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணனா அதுக்கு நேம் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? புல்டோசர் வச்சு அந்த கிரவுண்டை டிக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் மிக்ஸி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் மெக்கானிக்கல் ஃபோர்ஸில் வரும். நெக்ஸ்ட் டாபிக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம எர்த் ஒரு மேக்னெட் தானே, அது என்ன பண்ணும்? எந்த ஆப்ஜெக்டை நம்ம மேலே தூக்கி போட்டாலும் அது ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுது, அதனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுகுது. இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். The earth pulls all the object towards itself. The force applied by the earth to pull objects towards itself is called gravitational force. Towards it called a gravitational force. Gravitational force na enna? Earth வந்து கொடுக்கக்கூடிய ஒரு gravitational pull தான் gravitational force. Then magnetic force. Magnetல ஒரு force create ஆகுதுல, அதான் magnetic force. The magnet is a material that attracts things made of iron. The force that attracts things is called a magnetic force. Magnetic force na magnet create பண்ணக்கூடிய force தான் magnetic force. Okay children, இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன லேர்ன் பண்ணீங்க? எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் இட்ஸ் டைப் பார்த்துருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ children.